ரஷ்யாவோட பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் அவர்கள் வந்து அந்நாட்டுல இருக்கக்கூடிய அணு ஆயுத சோதனை பிரிவுக்கு டைரக்டா ஒரு மெசேஜை வந்து பாஸ் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூடிய சீக்கிரத்துல நாம அணு ஆயுத சோதனையில வந்து ஈடுபட போறோம். சோ அதுக்கான புரோட்டோகால்ஸ் எல்லாமே நீங்க ஸ்டார்ட் பண்ண தொடங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரஷ்யா இதுக்கு முன்னாடி எப்ப அணு ஆயுத சோதனை முறையில ஈடுபட்டாங்க, ஜிடிபிடி அமைப்புல வந்து ரஷ்யா வந்து சைன் அப் பண்ணிருக்காங்களா, எந்தெந்த டீம்லாம் வந்து புரோட்டோகால் வருவாங்க அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் எல்லாம் இந்த வீடியோல நாம வந்து பார்க்க போறோம். ரஷ்யா ஃபர்ஸ்ட் வந்து எப்ப வந்து அணு ஆயுத சோதனை முறையில ஈடுபட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1945, கடைசியா 1990. இடைப்பட்ட நாட்கள்ல கிட்டத்தட்ட 727 முறை வந்து அவங்க வந்து அணு ஆயுத சோதனை முறையில வந்து ஈடுபட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ரஷ்யா வந்து இதுவரையும் வந்து அணு ஆயுத சோதனை முறையில வந்து ஈடுபடல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக ஐநா சபையில இருந்து 1996 செப்டம்பர் 10 ஒரு புதிய அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டுச்சு. அந்த அமைப்போட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜிடிபிடி. இந்த அமைப்போட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த நாடுமே வந்து அணு ஆயுத சோதனை முறையில வந்து ஈடுபடக்கூடாது, அத வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்துல வந்து உருவாக்கப்பட்டுச்சு. இந்த அமைப்புல வந்து கிட்டத்தட்ட 44 நாடுகள் வந்து சைன் அப் வந்து பண்ணாங்க. அதுல ரஷ்யாவும் ஒண்ணு. இந்த அமைப்புல வந்து சைன் அப் பண்ணதுக்கு அப்புறம் அந்த நாடு வந்து அந்த ரூலை வந்து பிரேக் பண்ணா பொருளாதார தடைகள் வந்து அந்த நாடுக்கு வந்து போடப்படும். மற்ற நாடுகள் வந்து அத வந்து ஐநா சபைக்கு வந்து பரிந்துரை வந்து செய்வாங்க. அமெரிக்கா, சைனா இந்த நாடுகள் எல்லாமே இந்த ஒப்பந்தத்துல வந்து கையொப்பம் மட்டும்தான் இட்டாங்க. ஆனா வந்து அந்த ரூல்ஸ வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணல. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் வந்து இந்த ஒப்பந்தத்துல வந்து கையொப்பம் வந்து இடல. இந்த ஒப்பந்தம் வந்து எப்ப வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாடு வந்து ஜிடிபிடி அமைப்போல வந்து சைன் அப் பண்ணிட்டு அந்த சட்டத்தை வந்து அவங்களோட நாட்டுல வந்து அவங்க வந்து ஆத்தரைஸ் பண்ணா மட்டும்தான் இது வந்து கம்ப்ளீட் ஆகும். ரஷ்யா வந்து இந்ததை வந்து கம்ப்ளீட்டா வந்து பண்ணியிருந்தாங்க. இப்ப லாஸ்டா 2023 தான் அந்த அமைப்புல இருந்து வெளியே வந்து வந்தாங்க. இப்ப ரஷ்யா வந்து ஒரு சில புரோட்டோகால்ஸ வந்து பண்றாங்கல்ல அணு ஆயுத சோதனை முறைக்கு, அதுக்கு ஒரு சில டீம்ஸ் வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ஸ். அவங்க யாரு அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், சுப்ரீம் கமாண்ட் இன் சீஃப். இந்த அத்தாரிட்டி யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரசிடென்டான விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு வந்து இருக்கு. செகண்ட் ஒன், டிஃபென்ஸ் மினிஸ்டர் அண்ட் சீஃப் ஆஃப் ஜெனரல் ஸ்டாஃப். தேர்ட் ஒன், ஸ்ட்ராட்டஜிக் ராக்கெட் ஃபோர்ஸ் 12th மெயின் டைரக்டரேட். இத வந்து ஷார்ட்டா GUMO அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோர்த் ஒன், ரோஸ்டம் அண்ட் மினிஸ்டர் டிஃபென்ஸ். ஃபிஃப்த் ஒன், டெஸ்ட் சைட் கமாண்ட். இந்த 5 டீம் தான் வந்து அணு ஆயுத சோதனை முறையை வந்து செயல்படுத்துவாங்க. இந்த 5 டீம்ல இருக்கக்கூடியவங்களோட வேலை என்ன அப்படின்றத இப்ப வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய சுப்ரீம் கமாண்ட் இன் சீஃப் அப்படின்ற பவர் வந்து பிரசிடென்ட்டுக்கு இருக்கு. அவர் வந்து இந்த அணு ஆயுத சோதனையில வந்து இருக்கக்கூடிய எல்லா டிசிஷனும் வந்து அவர்னால வந்து எடுக்கவும் முடியும். அந்த டிசிஷன் வந்து அவர் வந்து க்ளோஸ் பண்ணவும் வந்து முடியும். அதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய வந்து பவர். மற்றும் அந்த லொகேஷன்ஸ்க்கு வந்து இவர் வந்து போகவும் மாட்டாரு. எல்லாமே வந்து இவர் வந்து மேற்பார்வை மட்டும்தான் வந்து இடுவாரு. அதுதான் இவரோட முக்கிய வேலை. இப்ப பிரசிடென்ட் கொடுக்கக்கூடிய அந்த கமாண்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து யாருக்கு போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஃபென்ஸ் மினிஸ்டர் அண்ட் சீஃப் ஆஃப் ஜெனரல் ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து போகும். இவங்களோட ஒர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த இடத்துல நடத்தணும், யாருக்கு கீழே இந்த சோதனை வந்து நடத்தப்படணும் மற்றும் என்ன விதமா வந்து இதை நடத்தணும் அப்படின்ற டிசிஷன் வந்து இந்த 2 பேர் மட்டும்தான் வந்து எடுப்பாங்க. இதுவே வந்து போருக்கு வந்து அணு ஆயுதங்களை வந்து பயன்படுத்துறப்ப எந்த லொகேஷன்ல எந்த மாதிரியான அணு ஆயுதங்களை வந்து நம்ம வந்து பயன்படுத்த போறோம்ன்ற டிசிஷனை வந்து இவங்க வந்து எடுப்பாங்க. ஸ்ட்ராட்டஜிக் ராக்கெட் ஃபோர்ஸ் மற்றும் 12th GUMO இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த சோதனை நடக்கக்கூடிய இடத்தை வந்து இவங்க வந்து ப்ரிப்பரேஷன் வந்து பண்றப்ப அந்த ஆயுதங்களோட கெப்பாசிட்டி என்ன, அதோட பாதிப்பு வந்து எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படின்ற ப்ரெடிக்ஷன்ஸை வந்து இவங்க தான் வந்து சொல்லுவாங்க.
அடுத்து இருக்கக்கூடியவங்க வந்து ரோஸ்டம் அண்ட் டிஃபென்ஸ் மினிஸ்டர். இவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த அளவு இந்த சோதனையை வந்து நம்ம செய்ய போறோம், எந்த நாள் வந்து இந்த சோதனையை வந்து நடத்த போறோம் அப்படின்ற முடிவை வந்து இவங்க வந்து எடுப்பாங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி 5th இருக்கக்கூடியவங்க டெஸ்ட் சைட் கமாண்ட் டீம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நடந்திருக்கும்ல சோதனை, அதுல வந்து ஏதாவது ஒரு இஷ்யூஸ் ஆகி அவங்க வந்து ஒரு ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. அது என்ன அப்படின்றதையும், அந்த இடத்துல வந்து சோதனை வந்து நடத்துறப்ப என்னென்ன மாதிரி வந்து டெஸ்ட் வந்து பண்ணணும் இப்படின்ற எல்லா டேட்டாஸையும் வந்து இவங்க வந்து ஹிஸ்டாரிக்கா வந்து கலெக்ட் பண்ணி மேல இருக்கிறவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இப்ப இந்த எல்லாருமே வந்து பிரசிடென்ட்ஸோட கமாண்ட் படிதான் வந்து செயல்படுவாங்க. இந்த பிரசிடென்ட்டுக்கு கீழே இருக்கிற இந்த 4 டீமுமே வந்து இப்ப ஒவ்வொரு டீமும் ஒவ்வொரு முடிவு வந்து எடுத்து கமாண்ட் வந்து பாஸ் பண்றாங்க. அந்த முடிவுல வந்து டிசிஷனை வந்து மாற்றக்கூடிய ரைட்ஸ் வந்து யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய சுப்ரீம் கமாண்ட் இன் சீஃப் அவங்களுக்கு மட்டும்தான் வந்து இருக்கு. மத்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து டிசிஷனை வந்து மேக் பண்றதுக்கும் டிசிஷனை வந்து டிஸ்கஸ் பண்றதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ரைட்ஸ் வந்து இருக்கு. இந்த மாதிரி புரோட்டோகால்ஸை தான் வந்து இப்ப வந்து ரஷ்யா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க அணு ஆயுத சோதனையை வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா வந்து ஸ்டார்ட் பண்ணா நம்ம வந்து சோதனையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.